ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப கொஞ்சம் வருத்தம் தான். ஏன் அந்த சென்சார் பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? தளபதி படம் வர முடியுது. படம் ரிலீஸ் ஆகலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அப்படியே கொந்தளிக்கும் ஃபுல்லா. இது வந்து முழுசா வந்து இந்த உதயநிதி பண்றாரு பாருங்க, அவர் வேலை தான் இது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். படம் வரல வச்சுக்கோ, சைக்கோவாயிடும் நல்லா. சரிங்களா? மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தலைவன் முகம் என்னைக்குமே பிராண்டு தானே. இன்னைக்கே வந்துருன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு காலைல இருந்து இங்கே தான் இருக்கோம். இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா டிக்கெட் எடுத்துடலான்னு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவையான? உங்களுக்கு தளபதி மட்டும்தான், ஜனநாயகன் மட்டும்தான் உலகத்துல எல்லாமே. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். ஒரு வாரமா இந்த வாரம் தொடங்கிலேருந்தே தளபதியோட திருவிழா கொண்டாடுறதுக்காக 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பண்டிகையை கொண்டாடுங்கடே. எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. விஜய் படம் மாதிரி தான் நாளைய தீர்ப்பு. இப்ப என்ன பண்றது தெரியல. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்டா. வரணும், இல்லைன்னா அவள் தான். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணுக்கு இருந்துருவேன். என்ன சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? இல்ல அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியாவுதா? ஆமா. என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. தளபதியை வந்து இதுலயே அமுகலான்னு பாக்குறீங்க, அதுலயே அமுகலான்னு பாக்குறீங்க. எங்கால எதுல அமுக மாட்டா போல, வந்துடுவா போல ஸ்ட்ரைட்டா மேல ஏறி. அவ்வளோதான் சொல்ல முடியும். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்கிறேன், தீர்ப்பு எங்களை சாதகமாக வர வைங்க. வாய்ப்பில்லை ராஜா. 9ஆம் தேதி படத்தை வர வைங்க. வந்தா உங்களுக்கு நல்லது, வாய்ப்பில்லை கத்தி அப்படி சுத்தவா. வரலன்னா யாருக்கும் நல்லது இல்லை, பிளாஸ்ட் தான். சீரியஸா சொல்றேன், நான் பொய் சொல்ல. இங்கதான் எழுதுவேன், ஓம் சக்தி பராசக்தி தஸ்கே ஒரு தூய சக்தின்னு எழுதின்னு வந்து நேர்ந்துருவேன். நல்லா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல தளபதினாலே பிரச்சனை தானா? தளபதினாலே அது ஒரு கஷ்டமா தான் இருக்கு. சில எச்ச நாய்ங்க வந்து இந்த மாதிரி பண்றானுங்க. எதுக்கு இந்த பயத்தை படத்துல வந்து காட்டுறாங்கன்னே தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பயப்படுதுன்னா எங்க தளபதியை பார்த்து இது போதும் எங்களுக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. படம் தள்ளி போனா பரவாயில்லையா? தள்ளி போனாலும் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல். தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்குறப்பெல்லாம் காசு. அதான் குண்டியில் கொழுப்பேறி போய் கிடக்கு. தொல்லையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிக்கெட்டும் கிடைக்கல, இதுவும் டிக்கெட்டும் கிடைக்கல, ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பைத்தியம் முடியுது எனக்கு. படம் எப்போதான் வரும் பைத்தியம் முடியுது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன டக்குன்னு இந்த மாதிரி சென்சார் வரலன்னு புக்கிங்லாம் ஓப்பன் ஆகல. எல்லாருமே கொஞ்ச நாளா வெயிட் பண்ணி தான் இருந்தோம். உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. வெயிட் பண்றேங்க. படமே 9ஆம் தேதி தான் ரிலீஸ். 9ஆம் தேதி சொன்னா அது என்னன்னா பண்ண முடியும்? மூதேவிலா இல்ல உங்க வேலை மெல்லியல. பண்ணி பேல எருமாட்டு பேல வந்து 10ஆம் தேதி உங்க படம் வரட்டும். எங்க படம் வராம அப்ப நான் காட்டுறேன் உன்னுடைய நாங்க யாருன்னு நாங்க காட்டுறோம். அவ்வளவுதான். அவனுக்கு என்ன தேட்டர் என்ன அவனால பண்ணிட்டான். தளபதினால ரோகிணி தான். சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? இல்ல பராசக்தி தேவையே இல்லை எங்களுக்கு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா.
பார்ப்போம் நான், படம் கண்டிப்பாக வரணும்ண்ணா. படம் வந்தாகணும். வரலன்னா மைண்டு வரும். நான்லாம் வந்து வெறி ஆகிடும். நான் செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். எல்லாம் கோவம் இல்லைண்ணா. ஆனால் பராசக்தியை ஓட விட மாட்டோம். கண்டிப்பாக கன்ஃபார்ம். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனாடா? பார்த்துங்க, சைக்கோவாயிடும். ஓம் சக்தி பராசக்தின்னு எழுதி வந்து நேர்ந்துருவேன். சைக்கோவாயிடும். சரிங்களா? ஆயிடும். ஓம் சக்தி பராசக்தின்னு எழுதி வந்து நேர்ந்துருவேன். சைக்கோவாயிடும். சரிங்களா? பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்ன? சைக்கோவாயிடும். இங்க எதுக்குடா வந்த? ரீசெண்டா படத்தை போட்டுருங்க, எல்லாம் வச்சுங்க. ரோஹிணி தேட்டர் மேலே ஏறி, எல்லாம் இந்த கட் அவுட் மேலே ஏறி தளபதி கோசல கீழே கூட ஊந்துருவேன். நல்லா செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? ஆக்சுவலி நாளைக்கு தரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கே கொடுத்துருவோம்னு நினச்சி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபோனையும் எல்லாரும் பார்த்துருவோம். வரேன்னு வராப்பா இன்னமும் ஒன்னாலும் கேட்க மாட்டான். எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணுறது காரணம் என்ன, புக்கிங் இன்னுமே ஓப்பன் பண்ணலை. இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிச்சு. ஓப்பன் எப்போ பண்ணுவாங்க? எல்லாருமே புக் பண்ண நிறைய பேர் டிக்கெட் இல்லாமலே கஷ்டப்படுறாங்க. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. படத்தை சீரியஸா விட்டுருங்க. எவ்வளவு பேர் வெயிட் பண்ண வரோம். தளபதி லாஸ்ட் படம் வேற. அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகல வச்சுங்க. அதனால ரோஹிணி தேட்டர் இருக்குதுல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ரோஹிணி தேட்டர் மேல இருந்து ஒரு கட்சி கொடியை காட்டி தளபதி கோச உயிரை கூட கூட்டு போனாங்களா? பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. 10ஆம் தேதி விட்டே வச்சுக்கோ. நான் உடம்பு ஃபுல்லா ஓம் சக்தி பராசக்தி எஸ்கே ஒரு தூய சக்தின்னு எழுதின்னு வருவேன். நல்லா அப்படியா? என்ன சொல்றா? சொல்றா. அவ பைத்தியம். போன மாசமே கொடுத்துட்டா தயாரிப்பு நிறுவனம் சைடா சொல்றாங்க. என்னன்னா 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும். அப்படி சொல்லி தளபதிக்காக அவ்வளோ பண்ணிட்டு இருக்கோமா, எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும். ஓடி போயிடு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது எதுவும் வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுறேன். இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. எல்லா படத்துக்கும் விஜய் இப்படி நடக்கிறது என்ன ரீசன்? அதுதான் ஆல்ரெடி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் சம்பவம் செஞ்சு இது பண்ண பார்த்துருங்க. அதிலே ரெக்கார்ட் அடிச்சிருக்காரு. எல்லா படமும் தொடர்ந்து பொலிட்டிக்கல், அதுவும் இப்போ பொலிட்டிக்கல் வேறு போயிருக்காருல்ல. ஸோ 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்து அவன் தான் தலைவன், எங்கால் தலைவன், அவ்வளோதான். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். அவங்க தணிக்கை தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவங்க தணிக்கை தரப்புலேருந்து அவங்களே இப்போ நமக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ கோர்ட்டில் 4 பேர் ஒத்துக்கிட்டானுங்க, இன்னும் ஒருத்தன் தான் ஒத்துக்கல. எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். டேய், அப்படின்னு இல்ல, ரெண்டு படத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. எச்வினோத் என்ன சொன்னார்னா ரீமேக்ஸ் படம் தான் சொல்லிட்டாரு. மர்க்கா சொல்லு. நான் ரீமேக்ஸ் படம் தான் மர்க்கா சொல்லு. நான் ரீமேக்ஸ் படம் தான் சொல்லு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. நம்ம வெறியாவது. இப்ப நாளைக்கு பாருங்க, நாளைக்கு மட்டும் கவுண்டர்ல சம்பவம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. தி நெக்ஸ்ட் டே. தமிழ்நாடு மட்டும் பத்திக்காது. நான் தலைவர் படம் வரலாம், ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி தமிழ்நாடு மட்டும் பத்திக்காது. நான் தலைவர் படம் வரலாம், ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி படம் கண்டிப்பா வரணும்ண்ணா. சென்சார்லாம் அதெல்லாம் கிடையாதுண்ணா, படம் வரணும். திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு படநாயகன் படம் போட்டே ஆகணும். ஆனா ரொம்ப ரொம்ப டென்ஷன் தான். 3 நாளா வந்து தூக்கமே இல்லைண்ணா. பாத்தீங்களா, கண்ணை பாருங்க, தூக்கமே இல்லாம வந்து நின்று கிடக்குறோம். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? கேட்க மாட்டாங்க. இங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலை இருக்கும், வேலை விட்டு வந்து நின்று கிடக்குறாங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு மூஞ்சில பூரா உக்காரு விட்டாங்க. லாஸ்ட் வீக் தான் ஏதோ கிளைம் பண்ணிருக்காங்க சென்சாருக்கு. உடனே வந்துருச்சு. நாங்க டிசம்பர் 18 கிளைம் பண்ணோம், இன்னும் வரல. இதெல்லாம் என்ன கதை தலைவா? இதெல்லாம் நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? வெறிதான் ஆகுது, பொழுத்து இல்லாமான்னு இது. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க.
திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. போயும் இவனுங்களாவது போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா. லியோ படத்துக்கும் அப்படிதான் பண்ணாங்க, மெர்சல் படத்துக்கும் அப்படிதான் பண்ணாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். நான் வருத்தமாக தான் இருக்குண்ணா. அது எப்படி வருத்தம் இல்லாமல் இருக்கும்? மற்ற படம்லாம் ரிலீஸ் ஆகும்ண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாம் 2026 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும். சில பேர் எப்படி சொன்னா கட்சி வயசுல வேற கட்சியில் இருந்தாலுமே தளபதி ரசிகரா இருப்பாங்களே, அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். இது ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணனை ஸ்கிரீன்ல பார்க்கணும். நாங்க அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறோம். இவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க. அவனுங்க பராசக்தி இறக்கட்டும், எங்க அண்ணன் தான் பிளாஸ்ட். ஒரு காத்துக்கு தாங்க மாட்டேங்கிறேன் இவரெல்லாம் பிளாஸ்ட். ரோகனால எங்க தளபதி எங்க விஜய் அண்ணா மட்டும் தான் பிளாஸ்ட். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. ஓம் சக்தி பராசக்தி எஸ்கே ஒரு தூய சக்தின்னு எழுதின்னு வந்து வச்சுங்க. உங்களுக்கு தான் அசிங்கம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸை வந்து இவ்வளோலாம் நீங்கள் மொக்க தட்டி பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து ஏறுவோம், விட்டு விட்டுன்னு ஏறுவோம். 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 நீ 10ஆம் தேதி 9ஆம் தேதி படத்தை விடாம போ. ரோஹிணி தேட்டரின்னு இல்லை, எல்லா தேட்டர்லையும் இல்லை, பத்திக்கும் பயங்கரமா ஆயிடும். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். குப்பரப்படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையல. உன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பார்த்திருக்கேன். இதே மாதிரி தான் கதை. இதே மாதிரி இப்போ நாளைக்கு எப்படி இருந்தாலும் விட்டுதான் ஆகணும், விடாமலாம் போக முடியாது, விட்டுதான் ஆகணும் கம்பல்சரி. பெரிய கவர்னர் ரிலீஸ் ஆகும்னா ப்ரோ 9ஆம் தேதி கம்பல்சரி ரிலீஸ் ஆகி தான் ப்ரோ ஆகும். ஆகும்லாம் இருக்காது ப்ரோ. நான் அவ்வளோ வெறியில இருக்கிறேன் ப்ரோ. எனக்கு டென்ஷன் ஆகுது ப்ரோ. கோட்டை எதனா பண்ணிடலாமான்னு வருது ப்ரோ. நான் பச்சா சொல்கிறேன், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடையாதுண்ணா. அப்போ ஒன்றிய அரசு கீழே தான் அந்த அரசு வேலை பார்க்குதா, இல்லை அந்த அரசு கீழே இந்த அரசு வேலை பார்க்குதா? உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? தமிழ்நாடு இல்ல, மொத்த வேலையே பத்திக்கும், அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். தளபதி நாங்கள் ஸ்க்ரீன்ல பார்க்குற வரையும் எங்களுடைய வெறி அடங்காது. என்னடா உம்மா கொடுக்குற? ராரா சரசகுராரா என்ன இது? ராராவா? நாங்க வந்தா வச்சுங்க தியேட்டர் பத்திக்கும், அவ்வளவுதான். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. சீரியஸா விட்டுருங்க, சைக்கோவா ஆயிடுவேன் நல்லா. நீங்க ஒண்ணுமே நான் பொய் சொல்ல, நீங்க கூட வந்தீங்க வச்சுங்க, தீய சக்தி தூய சக்தி பராசக்தின்னு எழுதினு எஸ்கே பயங்கரமா கலாய்ச்சி விடுவோம், அவ்வளவுதான். ஏன் சார் என்ன மட்டும் பட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்னை பார்த்தா அவங்களா பாவமா இல்லையா சார்? ஏன்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. இந்த தியேட்டர்ல 9ஆம் தேதி ரிலீஸ் ஜனநாயகன்னு. நாங்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ பராசக்தியை வந்து இங்கே பேனரை வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஏறி கீச்சிருவோம் நாங்கள். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா